அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத், சவுதி அரேபியா மற்றும் அரபு நாடுகளில் வேலை செய்யும் நம்பாளுங்க அதிக எச்சரிக்கை. இன்று முதல் புதிய சட்டம். மீறினால் கடுமையான தண்டனை மற்றும் அபராதம். உஷாராக இருங்க. மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து புது விசாவில் போகிறவங்க எச்சரிக்கை. பிசிசி மெடிக்கல் ரிப்போர்ட் சம்பந்தமான முக்கியமான தகவல். அடுத்து குவைத் மன்னரின் ரமலான் நோன்பின் நல்வாழ்த்துக்கள். சிறப்பு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். மார்ச் 1ஆம் தேதி இன்று முதல் சவுதி அரேபியா, குவைத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஒமான், கத்தார், பஹ்ரைன் ஆகிய அரபு நாடுகளில் இன்று முதல் ரமலான் மாதத்தின் முதல் நோன்பு வைக்கப்படுகிறது. அதுபோல் குவைத் மற்றும் சவுதி அரேபியாவில் உள்ள நம்ம முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் பொதுவெளியில் சாப்பிடுவதை தவிர்க்கவும். ஏன்னா அரபு நாடுகளில் பொதுவெளியில் சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பது என்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். சாப்பிடுவதாக இருந்தால் ரூமில் சாப்பிடுங்க. பொதுவெளியில், காரில் இப்படி மற்றவர்கள் பார்க்கும்படி சாப்பிடாதீங்க. அதுபோல் இந்த மாதம் மத்தாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரெஸ்டாரண்ட்கள் எல்லாம் டே டைமில் மூடி இருக்கும். நோன்பு திறக்கும் நேரத்துக்கு முன்பு தான் அரபு நாடுகளில் ரெஸ்டாரண்ட்டை வந்து திறப்பாங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில் தண்ணீர் குடித்தால் சுமார் 100 குவைத் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும். அதுபோல் சில சந்தர்ப்பங்களில் நாடு கடத்தவும் செய்யப்படுவார்கள். அதனால் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், துபாய் போன்ற அரபு நாடுகளில் வேலை செய்யும் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல். குவைத்தில் உள்ள குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களில் 100 வயதை எட்டியவர்கள் மற்றும் 100 வயதை தாண்டியவர்களின் புள்ளி விவரத்தை த சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம்னா 100 வயதை தொட்டவர்கள் 45 பேர், இதில் குவைத்திகள் பார்த்தீங்கன்னா 29 பேர், வெளிநாட்டவர்கள் 16 பேர். அதுபோல் 100 வயதை தாண்டியவர்கள் பார்த்தீங்கன்னா 293 பேர் இருக்காங்க. இதில் வந்து குவைத்திகள் வந்து 142 பேர், வெளிநாட்டவர்கள் 151 பேர். இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து ஒரு டவுட் வரலாம். குவைத்தில் வயதானவர்கள் ஒர்க் விசாவில் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நூற்றுக்கணக்கான முதியவர்கள் எப்படி இருக்காங்கன்னு. இந்த வயதான வெளிநாட்டவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் விசா, அதாவது ஃபேமிலி விசாவில் தன் மகன் மகளுடன் வசிப்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல். குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமத் அல் ஜாபல் சபா அவர்கள் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு ரம்ஜான் மாத நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். மேலும் ரமலான் மாதத்தில் முதல் 2 நாட்களில் குவைத்தின் பட்டத்து இளவரசர் மற்றும் சபா குடும்பத்தை சேர்ந்த முக்கிய நபர்களுக்கு பயான் பேலஸில் விருந்து உபசரிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அமீரி தீவான் தெரிவித்துள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவைத்திகளுக்கு அவங்க குடும்ப பேரை வைத்து தான் கெத்து. இதில் சபா ஃபேமிலி தான் முதலிடம். எங்கே போனாலும் சபா ஃபேமிலி சொன்னால் போதும், அவங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. சபா ஃபேமிலிக்கு அடுத்தபடியாக குவைத்தில் குடும்ப பேர்னு பார்த்தோம்னா நிறைய இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அல்கானம் குடும்பம், கராஃபி குடும்பம், அல் ஷாயா ஃபேமிலி, பெஹபானி, அல் முல்லா, அல் சயர், அல் வசன், இந்த குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு தனி கெத்து இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஆளுங்க நீங்கள் வேலை செய்கிற அரபியின் குடும்ப பெயரை தெரிந்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அதுபோல் நம்ம வேலை செய்கின்ற அரபியின் குடும்ப பெயரை நாம் தெரிந்திருப்பது அவசியம். நான் வேலை செய்கிற என் முதலாளி ஸ்பான்சருடைய ஃபேமிலி பேர் பார்த்தீங்கன்னா அல்கானம் ஃபேமிலி. அடுத்த தகவல். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. ப்ரோ, குவைத்திற்கு ஒர்க் விசாவில் போகிறதுக்கு பிசிசி கட்டாயமாக தேவையானு கேட்டிருந்தாரு. ஆமாங்க, பிசிசி கட்டாயம் தேவை. அதுவும் பிசிசி எடுத்து 3 மாதத்துக்குள்ளே குவைத் விசா ஸ்டாம்பிங் முடிச்சிடணும். அப்படி இல்லை என்றால் பிசிசி செல்லாது. பிசிசி என்றால் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். அதே போல தான் கேம்கா மெடிக்கல் ரிப்போர்ட்டும். கேம்கா மெடிக்கல் சென்டரில் மெடிக்கல் ரிப்போர்ட் ஃபிட்டுன்னு ரிப்போர்ட் வந்த பிறகு 2 மாதத்துக்குள்ளே குவைத் விசா ஸ்டாம்பிங் முடிச்சிடணும். அப்படி இல்லை என்றால் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடும். பிசிசிக்கு 3 மாதம் டைமு, கேம்கா மெடிக்கல் ரிப்போர்ட்டுக்கு 2 மாதம் தான் டைமு. இதுக்குள்ளே குவைத் விசா ஸ்டாம்பிங் முடிச்சிடணும். விசா ஸ்டாம்பிங் முடிந்து விட்டால் பிரச்சனை இல்லை. விசா எக்ஸ்பைரி ஆவதற்கு ஒரு நாள் முன்னாடி கூட குவைத்திற்குள் என்ட்ரி ஆகலாம். இதுதாங்க ரூல்ஸு. இது தெரியாமல் நிறைய பேர் வந்து குழம்பிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,200 ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 30 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,300 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 32 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 11,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 75 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 282 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 949 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முல்லா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 23 ஃபில்ஸாக உள்ளது.
ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 164 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஒரு டவுட் கேட்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகள்லேருந்து அரபு நாடுகள்லேருந்து எவ்வளோ கோல்டு கொண்டு போகலாம் சொல்லிட்டு. ஆண்களுக்கு கோல்டு 10 கிராம் கொண்டு போகலாம், பெண்களுக்கு 20 கிராம் கொண்டு போகலாம். இதுதாங்க லிமிட்டு. இதுக்கு மேலே கொண்டு செல்வதாக இருந்தால் கட்டாயமாக டேக்ஸ் கட்ட மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.